ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இப்போ இந்த செஷன்ல லாஸ்ட் செஷனோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் செஷன்ல நம்ம குக்கும்பர்ல என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஒரு மேவன் ப்ராஜெக்டை கிரியேட் பண்றது, குக்கும்பருக்கு தேவையான பிளக்இன்ஸ் என்ன, அந்த குக்கும்பர் பிளக்இன்ஸை எங்கேருந்து எடுத்து எங்க வந்து போடணும், ஃபார்ம் டாட் எக்ஸ்எம்எல்ல நம்ம பண்ணக்கூடிய சேஞ்சஸ் என்ன அப்படின்றது எல்லாமே பார்த்தோம். ஓகே, டவுட் இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி ப்ரீவியஸ் செஷனை பார்த்துட்டு இந்த செஷனுக்கு வாங்க. ஸோ இப்போ இந்த செஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஹெல்ப்ல போயிட்டு ஒரு பிளக்இன் ஆட் பண்ண போறோம். ஓகே, இந்த பிளக்இன் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபீச்சர் ஃபைல் எழுதுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். குக்கும்பர் பிளக்இன் எக்லிப்ஸ்க்குன்னு தனியா வந்து மார்க்கெட் பிளேஸ்ல இருக்கு. அதை தான் வந்து நம்ம இதுக்குள்ள இன்டெகிரேட் பண்ண போறோம், இன்ஸ்டால் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ அது எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெல்ப்ல போயிட்டு எக்லிப்ஸ் மார்க்கெட் பிளேஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. சோ கொஞ்ச நேரத்திலேயே உங்களுக்கு வந்து ஒரு பாப்அப் வந்து வரும். சோ அந்த பாப்அப் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த பாப்அப்ல நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குக்கும்பர் பிளக்இன் அப்படின்னு சர்ச் பண்ண போறோம். ஜஸ்ட் குக்கும்பர்னு கொடுத்தே ஜஸ்ட் சர்ச் பட்டன் என்டர் பட்டன் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு குக்கும்பர் எக்லிப்ஸ் பிளக்இன் வந்துடும். என்னோட எக்லிப்ஸ்ல நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணதால இன்ஸ்டால் வருது. இல்லைன்னா உங்களுக்கு இங்க இன்ஸ்டால் பட்டன் இருக்கும். ஓகே, சோ இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட். ஃபைன். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இது எக்லிப்ஸ் ஓரியன்ட் தான். ஓகேவா? ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் நான் வந்து இன்ஸ்டால் பண்ண அவசியம் இல்லை. இது எக்லிப்ஸ் டோட்டல் எக்லிப்ஸுக்கு ஒரு வாட்டி பண்ணீங்கனாலே போதும், அப்படியே இருக்கும். அப்பப்ப அப்டேட் மட்டும் கேட்கும். ஸோ நீங்க உள்ள திருப்பி எக்லிப்ஸ் மார்க்கெட் பிளேஸ் குக்கும்பர் போட்டு எங்கேயாவது அப்டேட் இருந்துச்சுன்னா அந்த இன்ஸ்டால் பட்டன் இருந்த இடத்துல அப்டேட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விடுங்க. ஃபைன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபீச்சர் ஃபைல் பத்தி பார்க்க போறோம். ஃபீச்சர் ஃபைல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குக்கும்பர் ஃபர்ஸ்ட் ஏன் வரணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஃபீச்சர் ஃபைலை பத்தி புரியும். ஸோ நமக்கு காமனா யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. ஒன்னு டிடிடி, இன்னொன்னு பிடிடி. ஓகேங்களா? சோ இந்த டிடிடினா என்ன, பிடிடினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ நான் இங்க எழுதுறேன். சோ டிடிடி இருக்கு, டிடிடி which is test driven development. next behavioral driven development. நமக்கு பிடிடி இருக்கு. ஓகேவா? சோ டெஸ்ட் ட்ரிவன் டெவலப்மெண்ட் வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஃபுல்லாவே வந்து கோடிங்கா தான் இருக்கும். ஓகேங்களா? சோ நீங்க இது யாருக்காவது நான் கோடருக்கு நீங்க அனுப்புறீங்க, நீங்க காட்டுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும். அவங்களுக்கு கோடே புரியாது. அப்புறம் தான் நீங்க என்ன ஆட்டோமேட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு பார்க்கணும். ஓகே, சோ பிஹேவியர் ட்ரிவன் டெவலப்மெண்ட் எதுக்கு வந்ததுன்னா, மெயினா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கேப்பை குறைக்கிறதுக்கு தான் வந்தது. ஓகேங்களா? சோ QA டெவலப்பர்ஸ்க்கு எல்லாமே தெரியும். பட் அது வந்து நம்ம கிளையண்ட்டுக்கு வந்து புரியுமா, இல்ல நான் கோடர்ஸ்க்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு தெரியணும்னா உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? சோ இது வந்து யூசர் சென்ட்ரிக் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ யூசர் சென்ட்ரிக் ஃபோக்கஸ்ன்னு சொல்லிட்டு இதுல நமக்கு ஃபீச்சர் ஃபைல் எழுதுவாங்க. ஸோ ஃபீச்சர் ஃபைல்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் அ சிம்பிள் பிளெயின் டெக்ஸ்ட் ஃபைல் தான். ஓகேவா? ஸோ டெக்ஸ்ட் ஃபைல் மாதிரி இருக்கும். எக்ஸ்டென்ஷன் வந்து டாட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு கொடுப்போம். ஓகே, ஸோ இந்த டாட் ஃபீச்சர்ஸ் தான் வந்து உங்களோட எக்ஸ்டென்ஷன். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் வச்சு தான் நீங்க வந்து கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ டாட் ஃபீச்சர். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இந்த ஃபீச்சர் ஃபைல் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பிளெயின் டெக்ஸ்ட் ஃபைல் தான். ஆனா இதுல எழுதிருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹியூமன் ரீடபிள் கர்கின் லாங்குவேஜ் எழுதிருப்பாங்க. ஓகே, ஸோ கர்கின் லாங்குவேஜ்ல அவங்க சின்டெக்ஸ் வந்து எழுதிருப்பாங்க. ஸோ பை திஸ் கர்கின் லாங்குவேஜ்னா வேற எதுவுமே இல்லை, அது இங்கிலீஷ் லைக் ஸ்டேட்மெண்டா தான் இருக்கும். ஓகேங்களா? யூசிங் ஃபியூ கீவேர்ட்ஸ் அவ்வளவுதான். ஸோ அதை எழுதின மூலியமா உங்களுக்கு என்ன அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேற யாராவது வந்து நீங்க என்னென்ன ஆட்டோமேட் பண்ணிருக்கீங்க, என்னென்ன சினாரியோஸை கவர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அவங்க கோடு போய் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஈவன் லைக் QA வந்து டெவலப்பர்ட்ட காட்டணும், இதெல்லாம் நாங்க ஆட்டோமேட் பண்றோம், இதெல்லாம் ஓகேவான்னு காட்டணும்னா கூட தே கேன் சி த ஃபீச்சர் ஃபைல். அதுதான் வந்து முக்கியமான கேப் வந்து நம்ம க்ளோஸ் பண்றதுக்கான ரீசன். ஓகே, இதனாலதான் பிடிடி வந்து கெட்டிங் பாப்புலர். ஓகேங்களா? சோ இப்ப இந்த ஃபீச்சர் ஃபைலை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நான் டெலிட் பண்ணிடுறேன். இப்ப நம்ம இங்க என்ன பண்ண போறோம், யூஸ்வலா ஃபீச்சர் ஃபைல் எங்க வந்து ஸ்டோர் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, சோர்ஸ் டெஸ்ட் ரிசோர்சஸ்க்குள்ள ஒரு புது ஃபோல்டரை போட்டுக்கணும். ஸோ ஃபோல்டர் நேம் வந்து நான் ஃபீச்சர்னு வைக்கிறேன். ஓகே, ஸோ ஃபீச்சர்ஸ். ஓகே, ஸோ ஃபீச்சர்ஸ்ன்னு நான் வந்து ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணி இதுக்குள்ளதான் ஒவ்வொரு ஃபீச்சர் ஃபைலா போட போறேன். ஏன் ஒன்னு ஃபீச்சர் ஃபைல் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மாடியூலுக்கு ஒவ்வொரு ஃபீச்சர் ஃபைல் வந்து கொடுப்போம். ஓகே, லாகினுக்கு ஒண்ணு, ஹோம் பேஜுக்கு ஒண்ணு, டேஷ்போர்ட் பேஜுக்கு ஒண்ணு, அந்த மாதிரி என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கோ, என்னென்ன பேஜஸ் உங்களுக்கு இருக்கோ
அது எல்லாத்துக்குமே நீங்க போட போறீங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபைல் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் போகணும். நார்மல் ஜென்ரல் ஃபைல். ஓகேங்களா? ஜாவா கிளாஸ் ஃபைல் கிடையாது. ஜென்ரல் ஃபைல் போயிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல என்ன பேர் கொடுக்கணுமோ கொடுத்துக்கோங்க. நான் வந்து என்ன பண்ண போறேன்னா லாகின் டாட் ஃபீச்சர். ஸோ லாகின் டாட் ஃபீச்சர் கொடுத்தோடனே உங்களுக்கு என்ன ஆக போகுது? இங்க லாகின் ஃபீச்சர் எனக்கு ஃபீச்சர் ஃபைலா வந்துச்சு. இதுதான் ஃபீச்சர் ஃபைல். இது வந்து சாம்பிளா வந்து அந்த பிளகின்ல இருந்து நமக்கு வர்றது. ஸோ நம்ம பிளகின் போட்டோம் இல்லையா, அதனாலதான் உங்களுக்கு இங்க கிரீன் கலர் வருது. பிளகின் போட்டோம்னா இந்த கிரீன் கலர் இந்த ஃபைல் ஆட்டோ பாப்புலேட் ஆகுறதுலாம் வராது. ஓகே, ஸோ ஃபீச்சர் ஃபைல்ல மொத்தம் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஜஸ்ட் நீங்க ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிக்கலாம். நான் இம்பார்ட்டன்டான விஷயத்த மட்டும் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபீச்சர் கண்டிப்பா இருக்கணும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது அப்படியே வந்து கட் பண்ணிக்க போறேன், இல்ல டெலீட் பண்ணிடுறேன். ஸோ டெலீட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம புதுசா எழுத போறோம். ஓகேங்களா? ஸோ அப்பதான் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கா உங்களுக்கு வந்து புரியும் என்னென்ன இருக்குன்னு. ஆட்டோ பாப்புலேட் ஆயிருக்குன்னா இனிஷியல் டேஸ்ல யூஸ் பண்ணிக்கோங்க. பட் பெட்டர் நீங்க வந்து டெலிட் பண்ணிட்டு கிரியேட் பண்றது. ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா ஃபீச்சர். ஓகேவா? நம்ம வந்து பேசிக்கா கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் தானே அப்கிரேட் பண்றோம்னு சொன்னோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபீச்சர் வேணும். ஓகே, ஃபீச்சர்ன்றது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இல்லாம கரெக்டா பாத்துக்கோங்க. காலன் வச்சிருக்கணும் ஃபீச்சருக்கு. ஓகே, அந்த காலனுக்கு அப்புறம் என்ன கொடுக்க போறீங்க அப்படின்னா, இந்த ஃபீச்சர் எதுக்கானதுன்னு கொடுக்க போறீங்க. ஓகே, நான் என்ன பண்ண போறேன், டு டெஸ்ட் தி லாகின் ஆஃப் தி அப்ளிகேஷன். ஓகேவா? இது நீங்க என்ன வேணா கொடுத்துக்கலாம். நான் இந்த ஃபீச்சர் ஃபைலுக்குள்ள என்னென்ன சினாரியோஸ் எழுத போறேன் அதுக்கான ஜென்ரல் இது வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஃபீச்சருக்குள்ளேயும் என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சினாரியோ இருக்கணும். ஓகே, சினாரியோ இருக்கணும். அந்த சினாரியோக்கு ஒரு பேர் இருக்கணும். ஓகே, நான் என்ன பண்ண போறேன், வேலிடேட் சக்சஸ்ஃபுல் லாகின் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ வேலிடேட் சக்சஸ்ஃபுல் லாகின் கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதுக்குள்ள கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து மாடியூல் வச்சுக்கோங்க, இதை டெஸ்ட் கேஸ்ன்னு வச்சுக்கோங்க. டெஸ்ட் கேஸ்க்குள்ள நம்ம என்ன கொடுப்போம், டெஸ்ட் ஸ்டெப் வந்து கொடுப்போம் இல்லையா, அந்த டெஸ்ட் ஸ்டெப் தான் இப்போ கீவேர்ட்ஸா கொடுக்க போறோம் குக்கும்பர்ல. ஓகேங்களா? இந்த சினாரியோ கீழே என்னென்ன கொடுக்க போறோம், நம்ம கீவேர்ட்ஸ் கொடுக்க போறோம். என்ன கீவேர்ட்ஸ் கொடுக்க போறோம், நம்ம 3 விஷயத்த வந்து கொடுக்கணும். ஒன்னு ப்ரீ கண்டிஷன். ஓகே, நம்ம எப்பயுமே வந்து டெஸ்ட் கேஸ் எழுதினாலும் என்ன பண்ணுவோம், ப்ரீ கண்டிஷன் கொடுப்போம். இந்த டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிருக்கணும். அப்புறம் லிட்ரலா ஆக்ஷன், என்ன டெஸ்ட் பண்றீங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் இல்லையா, எக்ஸ்பெக்டட் ரிசல்ட். அதே தான் இங்க கீவேர்ட்ஸா எழுத போறோம். ப்ரீ கண்டிஷனுக்கு பதிலா இங்க கிவன், ஆக்ஷன்ஸ்க்கு பதிலா இங்க when, எக்ஸ்பெக்டட்க்கு பதிலா இங்க then. ஓகே, சோ சிம்பிளா ஒரு ஃபீச்சர் ஃபைல் எழுதிடலாம். சோ கிவன் தான் ஃபர்ஸ்ட், given. ஓகே, given நான் என்ன எழுத போறேன், யூசர், என்னோட ப்ரீ கண்டிஷன் எழுத போறேன். யூசர் வந்து லாகின் பேஜ்ல இருக்காங்க அப்படின்னா அதுக்கப்புறம் யூசர் லாகின் பண்ற மாதிரி எழுத போறேன். யூசர் இஸ் இன் த லாகின் பேஜ். ஓகே, when user enters the valid login credentials, then user navigates to the டேஷ்போர்ட் பேஜ். என்ன பேஜ் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு டேஷ்போர்ட் பேஜ்னு சொல்லிடுறோம். ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு ஃபீச்சர், ஒரு சினாரியோ. இதை வச்சு நம்ம வந்து நெக்ஸ்ட் எப்படி ஸ்டெப் டெஃபினேஷன் கொடுக்கறது, ரன்னர் ஃபைல் கொடுக்கறது எல்லாமே பார்ப்போம். நம்ம பேசிக்கா இதுல இருந்தே ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் நிறைய சினாரியோஸ், எக்ஸாம்பிள்ஸ், பேக்ரவுண்ட் அது எல்லாமே பார்த்துக்கலாம். இது இருந்தாலே ஒரு ஃபீச்சர் ஃபைலுக்கு போதும். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறதால சொல்றேன். ஒரு ஃபுல் பிளஸ் ஃப்ரேம் ஒர்க்ல இன்னும் நிறையவே இருக்கும். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதுல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இதை வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஒழுங்கா வருதா, இந்த கீவேர்ட்ல இந்த கலர்ல தான் வருதா அப்படிங்கறத பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.